நினைக்கிறேன்னா, போன வாரம் வந்து கடைசியில வந்து அவர் பேர் மறந்துட்டேன். ஆனா பணம் பற்றிய குற்ற உணர்ச்சி. அதாவது அவர் என்ன சொன்னார்ன்னா, எனக்கு ஞாபகம் இருந்தது. இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு அது மைண்ட்லயே ஓடிட்டே இருந்தது. என்ன சொன்னார்ன்னா, "எனக்கு நெறைய கிளையண்ட்ஸ் இருக்கு. பெரிய கிளையண்ட் வந்தாங்கன்னா, எனக்கு அவங்கள எப்படி வந்து நான் என்ன சொல்றது? வேண்டான்னு சொல்றது" அப்டின்னாரு. ஆனா கேட்டதுக்கு, "எனக்கு ஆக்சுவலி பெரிய கிளையண்ட் தான் வேணும். ஆனா இந்த நெறைய கிளையண்ட்ஸ் சின்ன சின்ன கிளையண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் வந்து பணத்துக்காக எங்கள விட்டுட்டு வேற ஒருத்தங்கிட்ட போறான் பாரு" அப்படின்னு சொன்னாரு. அப்ப அங்கேயே பார்த்தீங்கன்னா, பணம் அப்படின்றதே வந்து ஒரு மாரி உங்களுக்கு பணம் வேணும். ஆனா அதே டைம்ல பணம் சம்பாதிக்கிறவனையும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நெனைக்கிற உங்க எண்ணத்தையும் வந்து நீங்களே வந்து ஒரு மாரி கேவலமா நெனைக்கிறது. பெரும் இந்த படத்துலலாம் சொல்லுவாங்க பாருங்க. "அற்ப பணத்துக்கு போய் இதெல்லாம் பண்றியேடா" அப்படின்ற மாரி. இத பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நெனைச்சேன். ஏன்னா, மொத நான் வந்து ஒரு ஒரு கம்பெனில வேல பார்த்தேன். ஒரு இது மாரி இருக்கும். ஃபேக்டரி மாரி இருக்கும். அந்த கம்பெனில வேல பார்க்கும்போது, அந்த கம்பெனிய வுட்டு வர்றதுக்கு எனக்கு அவ்வளோ குற்ற உணர்ச்சி இருந்தது. 2 1/2 வருஷமா என்னமோ வேல பார்த்தேன். அந்த கம்பெனிய வுட்டு வெளிய வர்றதுக்கு நான் சாதாரணமா நான் வேலைய வுடுறேன். எனக்கு வேற இடத்துல நல்ல ஆஃபர் கிடைச்சிருச்சு. நான் அங்க போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரவே இல்ல. அவர் சொன்னது வந்து எனக்கு அவ்வளவு தூரம் ஒரு மாரி கனெக்ட் ஆச்சு. பார்க்குற எல்லாருக்கும் கனெக்ட் ஆவாதுன்னு நெனைக்கிறேன். சில பேருக்கு வந்து உங்களுக்கு இது வந்து என்னுடைய பிரச்சனை இல்லன்னு இருக்கலாம். இருந்தாலும் பேசணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா என்னோட கம்பெனிலருந்து நான் குவிட் பண்ணும்போது நான் பொய் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன சொன்னேன்னா, எங்க ஃபேமிலில பிரச்சனை அது இது என்னென்னவோ சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஒரு பேஸ் லெவல்ல அப்ப எனக்கு என்னன்னு புரியல. ஆனா என்னால உண்மைய சொல்ல முடியல. சொன்னா என்னைய கேவலமா பேசிருவாங்க. அ முக்கியமா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, "உன்னைய நம்புனேனேப்பா" அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நமக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போயிருமே அப்படின்னு இருக்கும். இது இது வந்து ஒரு வகையில வந்து அவங்கள குத்தம் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, அதுல 2 பக்கமும் இருக்கிறவங்களும் அதுக்கு என்ன சொல்றது? பொறுப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பக்கம் மட்டும் நம்ம நெனைக்கலாம். பல இடங்கள்ல நீங்க நெனைக்கலாம். நான் மட்டும் பொறுப்பு கிடையாது. எதிர்ல இருக்கிறவன் மட்டும் தான் பொறுப்பு அப்படின்னு நெனைக்கலாம். அங்க வந்து எனக்கு அந்த வேலைய விடுறதுக்கு ஏன் என் வாழ்க்கை தானே. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அங்க இருக்கிறத விட ஒரு 150% அதாவது ரூ. 22,000 சம்பளம் குடுத்துட்டு இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன் அப்போ. 2009வது வருஷம். அடுத்த கம்பெனில ரூ. 33,000 சம்பளம். அதுவும் இல்லாம நல்ல கம்பெனி. அதாவது என்ன சொல்றது? பார்க்க இடம் நல்லா இருந்தது. நான் இதுவரைக்கும் இருந்தது வந்து ஒரு மாரி ஸ்டார்ட் அப் ஸ்டைல்ல கீழ லேத் மிஷின்லாம் ஓடிட்டு இருக்கும். சிஎன்சி மிஷின் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். மேல 4 கம்ப்யூட்டர் போட்டு அப்படி வச்சிருந்தாங்க. அப்போ இவரு இந்த போன வாரம் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாரி பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்கள்ல பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல. பணம் அப்படின்னாலே ஒரு மாரி லவ், ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேணும். அது எல்லாருக்கும் வேணும். போணும். ஆனா அத போகணும்னு நினைக்கும் போதே வந்து, இதுல இது தப்பு, பணம் சம்பாதிக்கிறது தப்பு, அதிக பணம் சம்பாதிக்கிறது தப்பு. அ என்ன சொல்றது? இந்த மாரி நெறைய விஷயங்கள். இதுக்கு பல வகையில வந்து இந்த பிரச்சனைய அணுகலாம். ஏன் நடக்குது? என்ன ஏதுன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்ண வேண்டியது ஒரு இன்டென்ஷன். நான் ஃப்ளாட்டா சொல்லணும் அப்டின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்து வெட்கப்படவோ, இல்ல அசிங்கப்படவோ தேவையில்ல. 2வது பணம் சம்பாதிக்கணும்னா, நீங்க சம்பாதிக்கணும்னா வேற ஒருத்தங்களுக்கு இறங்கணும். அதாவது நான் உன்ன பெறணும் அப்டின்னா, இன்னொருத்தன் ஒரு விஷயத்த இழக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது. சரிங்களா? இது 2வது ஒரு தப்பான இது. அது எப்படி அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா அது மேபி பேசலாம். 3வது அளவுக்கு அதிகமா நீங்க ஒரு விஷயத்தையோ, இல்ல ஒரு கம்பெனி மேலயோ, இல்ல ஒரு ஆள் மேலயோ நீங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கிறது. அதாவது ஆங்கிலத்துல ஃபீலிங் ரெஸ்பான்சிபிள்ன்னு சொல்லுவாங்க. அவருக்கு இருந்த அந்த குற்ற உணர்ச்சி வந்து ஏன் அப்படின்னா, என்னைய நம்பி இப்ப வந்து 5, 6 பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு உணர்வு. என்னைய நம்பி இருக்காங்க.
நான் வந்து எப்படின்னா தா தா தான் 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 பொறுப்பு இவங்களுக்கு. இவங்களுடைய என்ன சொல்றது? வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. இல்ல அது வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாரி விஷயங்கள வந்து வார்த்தைகளால சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் இது தான் 3வது மேட்ரு. என்னுடைய வாழ்க்கையில அட்லீஸ்ட் இந்த 3 தான். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வேற யாருக்காவது இந்த மாதிரி உணர்வுகள் வந்திருக்கு. இல்ல எனக்கு இந்த மாரி விஷயங்கள் வந்து பேச ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பகிர்ந்துக்கங்க. பட் விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நீங்க என்னைய நம்பி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து, ஒண்ணு நமக்கு நாமளே வந்து ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. அதாவது நாம இல்லன்னா எல்லாமே போச்சு அப்படின்னு நம்ம கனவுலயே மனசுலயே வந்து ஒரு பெரிய நமக்குன்னு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒரு வகையில வந்து அது பாசிட்டிவ் தான். ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்வோம். எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்றது. நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யணும். அளவுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு அளவுக்கு அதிகமா செய்யணும். நம்ம இல்லன்னா அங்க எதுவும் நடக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். அப்படின்றதுக்காகவே செய்றது. அதனால அது நல்ல விஷயம். ஆனா, அது நம்ம மனசுல நம்மளே கட்டி வச்சிருக்கிற ஒரு கோட்டை மாரி. அத உடைக்காம வாழ்க்கையில முன்னால போகவும் முடியாது. அதனால தான் வந்து இத உடைக்கணும். 2வது வந்து உங்களுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது உலகத்திலே வந்து முதல் பிரையாரிட்டி நம்ம தான். எல்லாருக்கும். அ நம்ம புத்தர் ஆகுற வரைக்கும். புத்தரோ ஏதோ ஒரு இந்த முக்தின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. அது ஆகுற வரைக்கும் மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் முக்கியமான ஆளு யாரு அப்படின்னா நம்ம தான். அதுல வந்து இதுக்கு வந்து வெட்கப்படுறதுக்கோ எதுவுமே இருக்கு. ஏன்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அதே மாரி தான். இதுல ஒரு அழகு கூட இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா, நம்ம எல்லாரும் வந்து ஒரு அளவுக்கு சுயநலக்காரங்களா இருந்தாலும், வாழ்க்கை அப்படின்றத நான் மட்டும் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நம்மளால வாழவே முடியாது. நமக்கு ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தங்க தேவை இல்லையா? அது வந்து ஒரு அழகா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம். அதனால வந்து மத்தவங்கள வந்து கீழ தள்ளி விட்டு நம்ம முன்னால போ முடியாது. அது அது பை டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். உலகத்துடைய படைப்பே அப்படின்னு சொல்லுவேன். ஆனா பேஸ் பார்த்தோம் அப்படின்னா, பல இடங்கள்ல ஒரு மனுஷனுக்கும் தான் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கும். இத நீங்க அப்படியும் வச்சுக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள நீங்க முதன்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த குற்ற உணர்ச்சி போகும். 2வது ஒரு இடத்துல வந்து நம்மள நம்பி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, அத கொஞ்சம் வெளிய ஜூம் அவுட் பண்ணி பார்த்துட்டு, அந்த ரிலேஷன்ஷிப் அதாவது அங்க வந்து உங்களுக்கும் அந்த கம்பெனியோ, இல்ல ஒரு ஒரு கூட்டத்துக்கோ, இல்ல ஒரு தனிநபருக்கோ, இல்ல 2 பேருக்கோ, கம்பெனில 2, 3 பேர் இருக்கலாம். இருக்கிற ஒரு உறவு இருக்கும். அந்த உறவின் விதிகள் என்ன அப்படின்னு நீங்களே கேட்டுக்கங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து பவுண்டரி இருக்கும். சரிங்களா? எல்லா உறவுக்கும் ஒரு விதிகள் இருக்கும். இத தாண்டினா கிடையாது அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலைய செய்றீங்க. அந்த வேலைக்கு வந்து சம்பளம் குடுக்குறாங்க. ரூ. 1000 சம்பளம் குடுக்குறாங்க. டக்குன்னு கொஞ்ச நாள் ஆகுது. இண்டஸ்ட்ரியில வந்து வெறும் ரூ. 500க்கு அதே வேலைய செய்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா, உங்க சம்பளத்த குறைக்க தான் செய்வாங்க. இது நீங்கன்னு இல்ல. என்ன சொல்றது? நம்ம ஊர்லயே உங்க சொந்த வீட்லயே ஏதோ பண்றீங்க. வேலைக்காரங்க இருக்காங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு. எல்லா இடத்துலயும் விலை குறையுது அப்படின்னு ஒரு இடம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நேச்சுரலா அந்த இடத்துக்கு போவோம். அதே ரூல எடுத்து உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. சரிங்களா? வாங்குறவன் இருக்கிறதுலே வந்து கம்மியான விலை வேற இடத்துல கிடைக்குது அப்படின்னா, அது நியாயம்னு சொல்லி தானே போய் வாங்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல அதிக சம்பளத்துக்கு வேலை குடுக்குறாங்கன்னா, அத நீங்க நோக்கி போறதுல என்ன அநியாயம் இருக்கு? புரியுதுங்களா? இது 2வது. இது எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. இந்த வாரம் ஃபுல்லா அவர்ட்ட பேசினதுக்கு அப்புறம், அப்பப்போ இது மண்டையிலே ஓடிட்டே இருந்துச்சு. இது எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த மாரி விஷயங்கள வந்து அவ்வளோ ஈஸியா வெளிய வராது. நம்ம இதெல்லாம் எல்லாருக்குள்ளயும் மனசுக்குள்ளயே இருக்கும். வெளிய பேச மாட்டோம்.
பேசுறதும் கஷ்டமா இருக்கும். அது எப்படி வார்த்தைகளால சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா அதுவே வந்து என்னுடைய வாழ்க்கையில இதுதான் மைண்ட் செட்ன்னு சொல்லுவோம் ஒரு வகையில. வாழ்க்கையில வந்து இது நம்மள அப்படியே புடிச்சு வச்சிருக்கும். இந்த குற்ற உணர்ச்சி. இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கா, இல்லாம போகலாம். பட் எனக்கு நெறைய இருந்திருக்கு. அதனாலயே வந்து எனக்கு அந்த கனெக்ஷன் இருந்தது.